கதிரவன் குணதிசை சிகரம் வந்தணைந்தான் கனகிருளகன்றது காலயம் பொழுதாய் அதிர்தலில் அலைகடல் போன்றுளது எங்கும் அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட துண்டோள் மணிவண்ணா உன் தேவடி செவ்வி திருக்காப்பு உன் சேவடி செவ்வே திருக்காப்பு. ஓடிவாருங்கள் ஓடிவாருங்கள். இதுவரை யாரும் கண்டிராத ஒரு மிகப்பெரிய அதிசயம் இந்த திருக்கோட்டியூர் புண்ணிய பூமியில் நடக்கப் போகிறது. நம் ஆச்சாரியார் ஸ்ரீ ராமானுஜர் சௌமிய நாராயண பெருமாள் திருக்கோயில் புண்ணியகோடி விமானத்தின் உச்சியின் மீது ஏறி அமர்ந்துள்ளார். உலகில் பிறந்த அனைத்து ஜீவ ஆத்மாக்கள் மோட்சமடையும் உபாயத்தை சொல்லப் போகிறாராம். ஆகா, என்ன பாக்கியம் பெற்றோம் நாம் என்று. வாருங்கள், சீக்கிரமாக வாருங்கள். அனைவரும் இந்த ஆலய கோபுரத்தின் முன்னால் திரளுவோம். ஆச்சாரியாரின் அருளுரை ஏற்று அந்த நாராயணனின் அருளை பெறுவோம். சீக்கிரம் வாருங்கள், சீக்கிரம் வாருங்கள். இங்கு கூடியிருக்கும் அனைத்து பக்த கோடிகளுக்கும் அடியேனின் நமஸ்காரங்கள். இன்று ஆச்சாரியார் திருக்கோஷ்டியூர் நம்பிகளிடம் உபதேசம் பெற்று ஜீவன் முக்திக்கு உபாயமாக விளங்கும் அந்த பர தத்துவ ஞானம் பெறும் பேறு பெற்றேன். பெரிய திருமந்திரமான ஓம் நமோ நாராயணாய நமக என்ற மந்திரத்திற்கு ஆச்சாரியார் மிகவும் விரிவான விளக்க உரையை இந்த சிறியனுக்கு அருளினார். பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கும் அந்த பரந்தாமனின் பாதம் பற்றி பிறவி பெருங்கடலையே கடக்க உதவும் மிகப்பெரிய இரகசிய திரயம் அது. மிகவும் தத்துவார்த்தமான பல விளக்கங்களை அது கொண்டதால் தக்க நெறிமுறைகளின்றி அதனை பொதுவெளியில் பகிர்பவர்களுக்கு நரகமே என்றும் நம்பப்படுகிறது. அதனால் அதனை பொதுவெளியில் கொணர வேண்டாம் என்று ஆச்சாரியார் அடியேனுக்கு ஆக்ஞையிட்டுள்ளார். ஆனால் அடியேனுக்கு ஒரு அபிலாஷை. எமக்கு மட்டுமே வேண்டும் என்று நினைப்பது சுயநலம் அல்லவா? யாம் பெற்ற இந்த உபதேசம் உலகில் உதித்த அத்தனை ஆன்மாக்களும் பெற்று உய்வதே சிறப்பு என்றும் அடியேன் உணர்கிறேன். அதுவே பாகவத கைங்கரியமும் ஆகும். ஆச்சாரியாரின் கட்டளையை மீறி அதனால் அடியேனுக்கு வைகுண்ட பிராப்தி கிடைக்காது போனால் இந்த எளியனின் பிராரப்த கர்மாவாகவே அதை நான் கருதுவேன். பெரிய திருமந்திர உபதேசத்தை இந்த புண்ணிய பாரத பூமி எங்கும் பரவச் செய்து விசிஷ்டாத்வைத தத்துவத்தை அனைவரும் உணரும்படி செய்து ஜாதி மத பேதமின்றி அனைவரும் பேரானந்தம் என்ற நிலை அடைவதே அந்த ஆண்டவன் அடியேனுக்கிட்ட கட்டளையாகும். ஆகவே இப்பொழுதே பெரிய திருமந்திரத்தில் உபதேசிக்க துவங்குகிறேன்.
ஆஹா, நம் ஆச்சாரியர் தன்னலம் கருதாத மகானுபவர். அவரே யத்திகளுக்கெல்லாம் ராஜா. யத்திராஜர், யத்திராஜர்! அமைதி. அமைதி, அமைதி. பெரிய திருமந்திரமான ஓம் நமோ நாராயணாய என்ற திருமந்திரத்தை நாம் அனைவரும் ஒருமித்த குரலில் ஓங்கி ஒலிப்போம். ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய. இதில் முதலில் வரும் ஓம் ஓம்காரத்தை குறிக்கிறது. நாராயணாய என்பதை பதபதார்த்தம் பிரித்து அறியலாம். நர என்றால் ஜீவனை குறிக்கும். நாரா என்றால் அந்த ஜீவன்கள் இணைந்த சமூகத்தை குறிக்கும், அதாவது இந்த பூமி. ஆய என்றால் தலைவன், பரந்தாமன் ஒருவனே, அவனே பரபிரம்மம், அவனன்றி வேறு ஒரு தெய்வம் இல்லை என்பது பொருள். அயன என்றால் மார்க்கம், அதாவது மோட்சமடையும் வழி. நம் அக என்றால் நமது என்று எதுவுமே இல்லை என்பது பொருள். நர அயன ஆய நமக. ஆகவே நாராயணாய நமக என்பது பொருள். நான் என்பது இந்த தேகம் இல்லை, அது நம் உள்ளிருக்கும் சைத்தன்யம், சைத்தன்யமான ஆன்மா. அந்த ஆன்மாவும் கூட அந்த பரபிரம்ம ஸ்வரூபத்திலிருந்து பிரிந்து வந்த ஒரு சிறு துளி பிரதிபிம்பமே. எனவே இவ்வுலகில் பிறக்கும் எந்த உயிருக்கும் எதுவும் சொந்தமில்லை. இதை நாம் புரிந்து கொண்டால் மனிதர்களுக்குள் பேதம் ஏது? நமக்குள் பிளவு ஏற்படுத்தும் ஜாதி, மத, இன, சமய, நிற அடிப்படைகளில் வருவதும் பொருளாதாரத்தின் அடிப்படையில் வருவதுமான ஏற்றத்தாழ்வுகள் அனைத்துமே பொருளற்றவை ஆகிவிடுமே. இதை நாம் நன்குணர்ந்து நாராயணன் ஒருவனே பரபிரம்மம், அவன் தாழ் பற்றி பாதம் பணிவோருக்கு மோட்சம் நிச்சயம் என்ற தத்துவ மார்க்கமே விசிஷ்டாத்வைதம் ஆகும். இதற்கு மூலமான ஓம் நமோ நாராயணாய என்ற மந்திரத்தை இடைவிடாது ஜபித்தால் குழம்பிய மனம் தெளிவு பெறும், நாடி சக்கரங்கள் உயிர் பெறும், உறங்கி விழிக்கும் நாகம்போல் குண்டலினி சக்தி உயிர்த்தெழுந்து மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விஷுப்தி, ஆக்ஞா ஆகிய சக்கரங்களை கடந்து சகசிரத்தார பெருவெளியிலே படமெடுத்து நிற்கும். அந்த நிலையில் அகக்கண் விழித்து மனம் ஆத்மா பரமாத்மா தத்துவங்களை முழுதாக உணர்ந்து நித்யானந்த மோன நிலையில் திளைக்கும். இந்த நிலை ஏற்படும் ஒவ்வொரு மனித உயிரும் சரணாகதி தத்துவத்தை அறிந்து தெளிந்து உணர்ந்து அதனையே ஆதாரமாக கொண்டு ஆத்ம ஞானம் பெற்று மோட்ச பிராப்தி அடைய வேண்டும். இதை உணர்ந்தால் வீடு பேறு என்பது அனைவருக்கும் வாய்க்கும் என்பதை குறிப்பதே விசிஷ்டாத்வைத தத்துவமாகும்.
இப்பொழுது நாம் அனைவரும் பெரிய திருமந்திரத்தின் மகிமையை உணர்ந்து அந்த நாராயணனை தியானித்து கண்களை மூடி உரக்க ஒரே குரலில் ஓம் நமோ நாராயணாய நமக என்று ஓங்கி ஒலிப்போம். ஓம் நமோ நாராயணாய நமக. ஓம்